குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை இன்னைக்கு பரவலா எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்றுகள் நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தா நம்ம மீண்டு வந்துடலாம் அப்படின்ற நாலேஜ் இன்னைக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. கொரோனா மாதிரியான விஷயம் மட்டும் இல்லைங்க, எந்த மாதிரியான ஒரு வைரஸ், பாக்டீரியா நம்மளுக்குள்ள வந்தாலும் அதை எதிர்த்து போடுறதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புத கூட தான் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது. பல விஷயமான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதுல மிக முக்கியமா நம்ம உடம்புல பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்மளுடைய வைரஸ், பாக்டீரியா எல்லாம் ஏதாவது நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போடுறதுக்கு மிக முக்கியமான வேலைகளை செய்யும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வெஸ்டீஜ்ல எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை எப்படி நம்ம அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள நம்ம போக ஆரம்பிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ரெடி பண்ற மாதிரி. நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு போர் தொடக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னா அதுக்கு எதிராக எதிரி நாடும் சரி அந்த நாடும் சரி ஒரு போர் வீரர்களை ரெடி பண்ணும் இல்லைங்களா. போர் வீரர்கள் மட்டும் இல்லாம ஆயுதங்களும் சரியா இருக்கணும். எதிரி எந்த மாதிரியான ஆயுதம் வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஆயுதம் வச்சிருக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் தயார்படுத்த வேண்டியது இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய உடம்புலயும் வைரஸ், பாக்டீரியா மாதிரியான தொற்று வரும்போது அதை எதிர்த்து போராடுறதுக்கு பலதரப்பட்ட நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்மளுக்குள்ள உருவாக்க வேண்டியது ஒரு கட்டாயமா இருக்கு. அது வெள்ளை அணுக்கள்னு சொல்லக்கூடிய WBC இருக்கலாம், டி செல்ஸா இருக்கலாம், பி செல்ஸா இருக்கலாம், பாகோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குங்க. அதை எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ற விஷயமாக வெஸ்டீஜ் சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல மிக முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். அதுல முதல் விஷயம் நான் சொல்ல விரும்புறது பாத்தீங்கன்னா ஆம்லா. ஆம்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லிக்கனி. இதுல விட்டமின் சி ஆரஞ்சை விட 8 மடங்கு அதிகமா இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றது மாதுளை பழத்தை விட 7 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாகவே இந்த நெல்லிக்கனியை பயன்படுத்திட்டு வந்த வரலாறு இருக்கு. இத ஒரு நாளைக்கு ஒண்ணு அப்படின்னு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே ஜுரம், இரும்பல், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்ற சான்றுகள் நிறைய இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்போ கேர். இந்த ரெஸ்போ கேர் அப்படின்றது ஆயுஷாந்தி அப்படின்ற பிராண்ட்ல வெஸ்டீஜ் கொடுத்திருக்காங்க. 8 மிக முக்கியமான மூலிகைகளின் கலவை அதுல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரியா இருக்கட்டும், துளசி, மிளகு, தஷ்முல் காந்த் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய விஷயங்கள், இஞ்சி, இந்த மாதிரியான எல்லாமே ஒரு கலவையா நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஆடாதோடாவும் இருக்கு. இதுக்கான வீடியோஸ் எல்லாமே இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட் உடைய வீடியோவும் செப்பரேட்டா இருக்கு. அதை லிங்க் நான் தந்துடுறேன். அதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டீப்பா அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நோனி. இந்த நோனில டெம்னோகாந்தால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால வெள்ளை அணுக்களை அது அதிகப்படுத்துதுங்க. அதே மாதிரி ஆந்த்ரோகுயினின் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல இருக்கிறதுனால இது ஆன்டிசெப்டிக்காவும் ஆன்டி அனல்ஜிசிக்காவும் ஒர்க் பண்றதுனால வலி நிவாரணியா இது இருக்கு. ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இது சரி செஞ்சிருதுங்க. நோனி அப்படின்றது நொன்னா பழம். என் பேரை யூஸ் பண்ணி எல்லா ஏழை எளிய வீடுகளுக்கும் கொண்டு போங்க அப்படின்னு APJ அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தான் நோனி. நோனி நம்ம எடுத்துக்கும் பொழுது செல்லுடைய துவாரங்களை சரி செய்யறதுனால நம்ம எடுத்துக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே அந்த செல்லுக்குள்ள ஈஸியா கடத்திடுங்க. சோ அடுத்து குர்குமின். குர்குமின் அப்படின்றது மஞ்சள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான மூலக்கூறு. மஞ்சள் இருக்கிறதுக்கான காரணமே இந்த குர்குமின் தான். 1 கிலோ மஞ்சள்ல வெறும் 2 to 6 கிராம் குர்குமின் தான் இருக்கும். இந்த குர்குமினை பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மஞ்சளுக்கு உண்டான வேல்யூவே போயிடும் அப்படின்னு சொல்லாங்க. மஞ்சள்ல அதி அற்புதமான ஆன்டி வைரல் ஆக்டிவிட்டி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 கிராம் வரைக்கும் குர்குமினை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரியான வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றும் வராது அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அயன் அண்ட் ஃபோலிக். இந்த அயன் அண்ட் ஃபோலிக் அப்படின்றது இரும்பு சத்துங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுடைய ரத்தத்துல ஆக்சிஜனை எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த அயன் தான் பண்ணும். இரும்பு சத்து நம்மளுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது எடுத்துட்டு போற வண்டியே இல்லாத மாதிரி. அப்ப ஆக்சிஜன் சரியா போய் எல்லா இடத்துலயுமே சேராது. ஸோ அயன் அண்ட் ஃபோலிக் இதுல கொடுத்துருக்கிறதுனால ஃபோலிக்கும் இதுல இருக்கு. இது RBCs டெவலப் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ஜிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல எல்லாருமே பயன்படுத்திட்டு வராங்க. ஜிங்கும் இதுல சேர்த்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதுனால இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனா கருதப்படுதுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொலஸ்ட்ரம். கொலஸ்ட்ரம் அப்படின்றது மாட்டினுடைய சீம்பால். இது ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க.
எந்த ஒரு நோய்க்குரிமை உள்ள வந்தாலும் முதல்ல வந்து நின்று அடிக்கிறது இந்த கொலஸ்ட்ரால் உடைய வேலையா இருக்கு. இதுல வந்து ஐஜிஜி ஐஜிஎம் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல் வந்து நல்லாவே ஒரு பாதுகாப்போ இருக்கும் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் வந்து சொல்லப்படுது. இப்போ நான் மேல சொன்ன எல்லா ப்ராடக்ட் உடைய வீடியோவும் தனித்தனியா செப்பரேட்டா வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப்பா இருக்கும். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய நுரையீரல் மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம நல்லா வச்சுக்கிட்டு எந்த மாதிரியான தொற்று வந்தாலும் அதை எதிர்த்து போராடும் வல்லமை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பை வந்து நம்ம பேணி பாதுகாப்போம். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.